ஃப்ரீடம் ஆப்பரோட பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கேன். நம்மளோட பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸாக இருந்த வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு இதில் ஒரு சின்னதாக மாற்றம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கே போய் அவங்களுடைய அனுபவம் அண்ட் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா மதுரையில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியோட வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ அவங்க வீட்டில் இருந்து ஒரு சிறப்பாக பல விஷயங்களை மதுரைக்குள்ளே அண்ட் மதுரையை தாண்டி மற்ற மாவட்டங்களில், மற்ற மாநிலங்களில், மற்ற நாடுகளுக்கே அவங்களுடைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் அது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? என்னோட பேர் வந்து தங்கலட்சுமி விஜயகுமார். நான் மதுரையில் ஜெயலக்ஸ் ஜூட் பேக்ஸ்ன்ற கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஜூட் பேக் உற்பத்தி பண்ணி நான் விற்பனை செய்கிறேன். ஜூட் பேக்ஸை நீங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு பெண்மணியாக இந்த ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது என்னோட இது வந்து ஒரு ஹாபி, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருந்தது. சிறு வயதுலேயே எனக்கு அப்பா கிடையாது. நான் 10 வயசாக இருக்கும்போதே நிறைய க்ரோச்செட்டு அந்த மாதிரி பண்ணி நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். சாரீ பிஸ்னஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணலை. மேரேஜ் ஆஃப்டருக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான ஹேண்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தேன். என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத வச்சு வெளியில் உள்ளவங்க எல்லாருமே கிளாஸஸ் எடுக்க சொன்னாங்க. அது நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் ஆகுது, 7 to 8 இயர்ஸ் ஆகுது. இந்த ஜூட் பேக்ஸை ஒரு விளையாட்டாக தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம செய்கிற ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஜூட் பேக்காக இருந்தாலும் சரி, பியூட்டிஷியனாக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மிளகாப்பொடி திரிச்சா சேல்ஸ் பண்ணாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிஸ்னஸை செஞ்சு நமக்கு பிடிச்சது நமக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சோம்னா அந்த பிஸ்னஸில் எப்போயுமே சிறப்பாக நம்ம வரலாம். அது அவங்கவுங்களுக்கு என்ன தொழில் வருதோ அதில் நீங்கள் கேட்ச் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு வரலாம். அது அவங்கள சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸில் அந்த ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காலம் விட்டு போனாலும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக அவங்களுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு சாம்ராஜ்யமே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூட்லேருந்து அதை அப்படியே பேக்காக மாற்றி நீங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கீங்க மேம். அதுக்கு நீங்கள் ஏதாவது கிளாஸ் அந்த மாதிரி போய் கற்றுக்கிட்டீங்களா? அது எப்படி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதாவது பார்த்திங்கன்னா நான் சிறு வயதாக இருக்கையிலே எங்களோட ஊர் வந்து இளையாங்குடி. அங்கே வந்து பக்கத்தில் அங்கே பேக் தான் ஃபேமஸ்ஸு. பக்கத்தில் பெரிய கம்பெனி இருக்கும். அங்கே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சிறு வயதுலேருந்து. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு இந்த இது கற்றுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு ரூட் செட்லேருந்து எனக்கு கிடச்சிது. அன்பு மலர்னு சொல்லி நம்ம மதுரையில் இருக்காங்க, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காங்க. அவங்க வந்து என்னை கேட்டாங்க, இந்த மாதிரி மகளிர் குழுவில் இருக்கிறவங்கள கேட்டாங்க. அதில் நான் வில்லிங்காக இருந்தேன். நான் போனேன். அவங்க ஒரு அறிமுகப்படுத்தினாங்க ரூட் செட்டுன்ற ஒரு இடத்த. அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்கே போய் நான் கற்றுக்கிட்டேன். ரூட் செட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் முதல்ல பெருங்குடியில் இருந்தது, ஏர்போர்ட் பக்கத்தில். இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் மாற்றிட்டாங்க. அங்கே வந்து இந்த ஜூட் பேக் மட்டும் இல்லை, பியூட்டிஷியன், டெய்லரிங், ஆரி ஒர்க்கு, கார் ஓட்டுறது, பஸ்ஸு, மெக்கானிக்கு, எவ்ரிதிங் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் பிள்ளைங்க வந்து வேலை கிடைக்கல, காலேஜில் படித்து வேலை கிடைக்கலன்னா அங்கே போய் நம்ம வந்து 2 வீலர் மெக்கானிக் கற்றுக்கலாம். நம்ம அது மெக்கானிஷன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா சுயமாக இந்த மாதிரி தொழில் அவங்களே செஞ்சுருவாங்க, கடை வச்சு நடத்திடுவாங்க. அந்த மாதிரி ரூட் செட்டில் அவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுனா. அப்போ இது ஒன் ஆஃப் த ஒன்று. அது நமக்கு ஒரு கைத்தொழில், ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்லி போனேன். ஃபஸ்ட்டு அலௌடு கிடையாது வீட்டில். ஆனால் அதையும் மீறி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு தான் வந்தேன். அவ்வளோ தூரம் பொதுவாக எங்களோட இதில் வெளியே விட மாட்டாங்க லேடிஸை. அது ரொம்ப தூரமாகவும் இருந்தது. நான் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு ஒரு யுகமாக தான் இருந்துச்சு. போயிட்டு வந்தேன். அது அன்பு மலர் அப்படிங்கிற ஒருத்தவங்க மூலமாக போனதுனால நம்பி என்னை விட்டாங்க, இல்லைன்னா அதுவும் விட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் நான் வந்து எந்த ஒரு கிளாஸ்க்கு போனாலுமே அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி நான் மேக் பண்ணி விற்றதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சுட்டு விட்டுருவேன். ஆனால் ஜூட் பேக் மட்டும் ஃபஸ்ட்டு பொண்ணுக்காக ஸ்கூலுக்கு செஞ்சேன். அது க்ரியேட்டிவாக நானே வந்து பெயிண்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி நான் பண்ணினதுனால அது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி ஸ்கூலில் உள்ள மற்ற பிள்ளைங்க, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா டிசைனாக செஞ்சு கொடுத்தேன். டீச்சர்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் மகாத்மா ஸ்கூல்லேருந்து பசுமை புரட்சின்னு சொல்லி
ஒரு எக்ஸிபிஷன் தமுக்க மைதானத்தில் போட்டாங்க. அப்போ போடையில் என்னோடய பொண்ணு அங்கே படித்ததுனால அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். அங்கே போய் நான் வந்து நல்லா கொஞ்சம் ரீச் ஆணுச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து சிப்போலேருந்து என்னை அங்கே ஒரு ஸ்டால் போட சொன்னாங்க ராஜாமுத்தியா மன்றத்தில். அங்கே போய் போடையில் அங்கேருந்து எனக்கு நிறையா ரீச் ஆணுச்சு. அப்போ யூடியூப்லேருந்து வந்து எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. நிறைய ஜூட் பேக்ஸ் கடை இருந்துச்சு. ஆனால் நம்மளோட ஜூட் பேக்ஸ் வந்து சொந்தமாக கற்பனையாக நம்ம தயாரித்து விற்கிறதுனால எங்கேயுமே இல்லாத க்ரியேட்டிவ் இருக்கிறதுனால அதை என்னோடதை மட்டும் வந்து எடுத்து அதை தனியாக ஒரு போட்டாங்க. போடையில் ஃபாரின்லேருந்து சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி நிறையா USA, லண்டன்லேருந்துலாம் நமக்கு ஆர்டர் கொடுத்து நிறையா பேக்ஸ் வாங்கினாங்க. அது அப்போ கொரோனா பீரியட் வந்ததுனால ஒரு 20, 25 அந்த மாதிரி நமக்கு வரும். நம்ம போட்டு கொடுப்போம். அவங்க ரிலேஷன் மூலமாக அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃப்ளைட்டில் போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணணும். இப்போ கூட ஒரு மலேசியா ஆர்டர் நமக்கு வந்துருக்கு, பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் வந்து கொரோனா பீரியடில் நிறைய பேர்த்துக்கு வேலையும் கொடுத்தேன். நான் அதான் ஃப்ரீயாக, அதான் 8க்கு கீழே உள்ளவங்க படிச்சிருக்கிறவங்களுக்கு, பொருளாதார நலிவடைஞ்சவங்க, விடோவாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறோம். இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட சுதந்திரம் தான். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா பண்ண தேவையில்லை. அவங்க வருவாங்க, ட்ரைனிங் எடுப்பாங்க, விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. ஆனால் அது மதுரைக்குள்ளே மட்டும்தான் சரி, மதுரைக்கு வெளியில் உள்ளவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நேஷ்னல் ஜூட் போர்ட்லேருந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இதோட நான் ஒரு 7 ஆர்டர் நேஷ்னல் லெவலில் ஸ்டால் போட்டிருக்கேன். அதில் இப்போ தினமலர் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்டால் போட்டிருக்கேன். மதுரையிலேயே 2 போட்டிருக்கேன், பாண்டிச்சேரியில் 1 போட்டிருக்கேன். அங்கெல்லாம் போடணும்னா ஒரு ஸ்டாலுக்கு வந்து 50,000 ரூபா கேட்பாங்க, வித் GSTயோட கேட்பாங்க. பட் நேஷ்னல் ஜூட் போர்டில் சென்ட்ரல் போர்ட்லேருந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டே அலாட் பண்ணி இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்டால்ஸ் தான் வரும் நமக்கு. நம்ம வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து பண்ணையில் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அதை ரசித்து அதை பண்ணணும்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுலேருந்து நமக்கு ஒரு வே கிடைக்கும். அந்த இதை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம், நம்ம ரீச் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மேம், இப்போ நீங்கள் ஜூட் பேக்ஸ் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த ஜூட் பேக்குக்கான அந்த சணல், அந்த ஜிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஆர்டர் போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிருமா? ஃபஸ்ட்டு நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போல்லாம் வந்து கால் பண்ணாலே அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க, வீட்டிலே கொண்டு கொடுத்துருவாங்க. மதுரையிலேயே இருக்குது. மதுரையில் ராஜேந்திரான்ற ஸ்டோர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாமே ஜிப்புலேருந்து ரன்னர்லேருந்து எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அவங்கள்ட்டே எல்லாமே வாங்கிக்கலாம். அது போக மற்ற ஊர்கள்ல இருந்துலாம் நீங்கள் வாங்குறது இல்லை? நான் எல்லாமே மதுரைக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எனக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா நான் வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணுவேன். அது வந்து நம்ம வந்து குரோம் அந்த மாதிரி பார்த்தோம்னா அதில் கிடைக்கும், நீங்கள் வந்து போய்க்கலாம். இப்போது ஒரு ஜூட் பேக் வந்து இப்போ உங்களுக்கு சராசரியாக ஒரு 50 ஜூட் பேக் வந்து இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னா, உங்களுக்கு சராசரியாக நீங்கள் எத்தனை நாளில் அதை மேக் பண்ணி கொடுக்க முடியும்? 15 டேஸில் பண்ணி கொடுப்பேன். 15 நாள். ஒரே ஆளாவா இல்லை வேறு எதுவும் வேலையாட்கள் வந்து தேவைப்படுவாங்க? 50 பேக்னா ஒரு ஆளாக பண்ணிடலாம். 1000 பேக் 500 பேக் பண்ணணும்னா வேலையாட்கள் வச்சு செய்வோம். வேலையாட்கள்ங்கிறது வேலைக்கு நான் தனியாலாம் எடுக்க மாட்டேன். என்கிட்ட ட்ரைனிங் வரவங்களே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அவங்களால விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்காக நான் வந்து இந்த இதை நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி மேக் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ட்ரைனிங் வர்றவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது அவங்க வீட்டில் அந்த தையல் மிஷின் இருந்தால் தானே அது வந்து அவங்க பண்ணணும்? அவங்க வீட்டில் அந்த தையல் மிஷின் இருந்தால் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வாங்கக்கூடிய வசதிகள் இல்லைன்னா நம்மக்கிட்டக்க வந்து நம்ம வீட்டிலே தைப்பாங்க. கொஞ்ச நாளில் அவங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட்ஸ்லையாவது இதுலையாவது நம்ம மிஷின் வாங்கி கொடுத்துருவோம். அது அவங்க ரூபாயிலேயே அவங்க வாங்கிக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தொடக்கத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க? தொடக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டார்கெட்டு நிறைய காம்படிட்டட் இருக்கிறதுனால வெளியில் எல்லாம் விசாரிச்சுட்டு முதல்ல இங்கே விசாரிப்பாங்க, யூடியூப்பில் வந்திருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆன்லைனில் நிறையா வாங்குறது ஏமாந்து போகிறாங்க, மாற்றமாக கிடைக்குதுன்றதுனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வெளியில் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்கையிலே 1 வீக் 7 டேஸ் அப்படின்னு தான் ஆர்டர் கொடுப்பாங்க.
அப்போ அந்த சவால்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது செஞ்சுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து காம்படிட்டர் கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கஸ்டமர் மாதிரியே கேட்டு அவங்க நம்மளோட கம்மியாக கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சவாலாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை நம்ம செய்யணும்னு நம்ம செஞ்சுருவேன். நம்ம தான் உலகத்தில் ஒரு ஆள் கிடையாது. நம்மள மாதிரி 1000 பேர் இருக்காங்க. நாம் உலகத்துக்குள்ளே இருக்கோம். உலகத்தை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியாது. நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. உங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி மேம், இப்போது நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடும்பம், நம்மளுக்கு பர்சனலாக ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது பிஸ்னஸ் போக அந்த டைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த 2 டைமை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அதுவுமே சவால் தான். இப்போதைக்கு நான் வந்து நம்ம வீட்டில் வச்சு செய்கிறதுனால அது என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இன்னொன்று, நான் இந்த இது செய்ய ஆரம்பிக்கையில் என் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள தான் இருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து வீட்டில் தூக்கம் கிடையாது எனக்கு. ஆக்சுவலாக நைட்டு 1 மணி ஆகும், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கமே இருக்கும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்குள்ளே முந்திலாம் 2 காய்கறி 2 குழம்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இப்போ ஒரு சோறு ஒரு காய் வச்சு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கோம். இப்போ பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க, வேலைக்கு போகிற வயசு வந்ததுனால நாங்கள் 2 பேருங்கிறதுனால நாங்கள் கம்மியாக சமைச்சு சாப்பிட்டோம். அந்த சவால்கள் உண்மையாகவே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இருக்கிற சவாலே அதுதான். ஆனால் அதவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு டேக்கிள் பண்ணி உங்களுக்கு பழகி இருக்கும்ல இதெல்லாம். ஆமாம், அது எல்லாமே கஷ்டம்தான். இன்னும் குக் பண்ணலை நான். இன்னைக்கு டைம் 1:30 ஆயிடுச்சு. 2:30க்கு சாப்பிடணும். சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் கேமரா தூக்கிட்டு வந்தால் நாங்கள் எப்படி பண்ணுறது? எனக்கே 2 சவால் இருக்குது, இதில் 3வது ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. பரவாயில்ல மேடம். இருந்தாலும் எங்களுக்கு உங்களை சந்திச்சதில் ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பல பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியில், ஏன்னா ஃபாரின் ஆர்டர்லேருந்து உள்ளூர் ஆர்டர்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? அதில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வேறு வெளியூர்லேருந்து வேறு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? அதில் இன்னும் எவ்வளோ நாள் தேவைப்படும்? அவங்க கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஷிப்பிங்க்கு போடணும்னா 3 மாதம் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லி. இன்னும் அவங்களோடது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு 70% பண்ணியிருக்கோம். இன்னும் 25% பண்ணணும். அதே மாதிரி மேம், இப்போ ஃபேமிலியில் இருக்கிற நபர்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்களோட பசங்க, அவங்களுடைய கணவர், அதை தாண்டி மற்ற நபர்களுடைய சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது? ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறதை பார்த்துட்டு, எனக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு இப்போ அவங்களும் சேர்ந்து நம்மளோட உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களை பொறுத்த மட்டுக்கும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பரீட்சை அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் கட் பண்ணி கொடுக்கறது, ஜிப்பு கோர்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அவங்க இல்லை, பக்கத்தில் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் நம்ம பண்ணணும்னா கொரியரில் கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ முழுக்க முழுக்க என்னோடய ஹஸ்பண்டும் நானும் பண்ணி. அதே மாதிரி இப்போது உங்களோட சொந்த பந்தங்கள் மற்ற நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து இது எப்படி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்களா? அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்? அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில், காலகட்டத்தில்? அதாவது நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து செய்கிறேன்னு பிடிவாதம் பண்ணிலாம் செய்யலை. ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே நாம் வந்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு, மாமனாருக்கு நாத்தனாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமைகள்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இருந்தோம். அவங்களுக்கு தேவையானதில் நம்ம செஞ்சிட்டோம். இனிமேல் நமக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கறணும் அப்படிங்கையில யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சமயம் அம்மா வீட்டு சைடில் பார்த்தா பாராட்டி சொல்லுவாங்க, இந்த சைடில் பார்த்தா இவ்வளோத்தையும் பார்க்குறேன்னு வீடை விட்டுறாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே உள்ளது. ஆனால் நம்ம முதல்ல வந்து இது பண்ணலை, நம்ம அவங்க நோக்கத்துக்கு தான் நம்ம போனோம். இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து மாமனார் மாமியார் 2 பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. எங்களோட ஏஜில் எங்களோட இதில் தான் வேலைக்கு போகிறதுக்கெலாம் அவாய்ட் பண்ணாங்க. இனிமேல் வர காலத்தில் வந்து 2 பேர் வேலைக்கு போனால் தான் குடும்பமே நடத்த முடியும். அதனால் இனிமேல் வர காலத்துக்கு அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அவங்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு எனக்கு மருமக வந்தாலுமே அவங்க என்ன இதுதான் பண்ணணும்னு ஒன்றும் கணக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணாலே போதும். நம்ம யாரையும் கம்பல் பண்ணணும்னு தேவையில்லை. பீஸாலாம் அது சேல் பண்ணுவீங்களா இல்லை ஹோல்சேல் மட்டும் தான்? பீஸ் நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம பண்ணுறது வந்து பல்க். இந்த மினிமலாக என்கிட்ட இவ்வளோ ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் அவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் பேக்ஸ் இருக்குன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ரைஸ்